வாட் இஃப் சீசன் 2 எபிசோட் 3 பிரேக் டவுன் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். உண்மையிலே ஒரு ஃபன்னான எபிசோடுங்க. இதுவும் சூப்பராக இருக்கும். போன எபிசோடாக இருக்கட்டும், அதோட இது கொஞ்சம் ஃபன்னாகவே இருக்கும். ஹல்கோ நம்ம ஹாப்பி ஹோகனை ஒரு ஹீரோ மாதிரி கட்ட ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. மனுஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக இருந்திருப்பாப்பில் இந்த எபிசோடில். இந்த எபிசோட் பிரேக் டவுன் இப்போ ஆரம்பிச்சிடலாமா? ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா வாட்சர் தான் வந்துட்டு கிறிஸ்மஸ் டைம்ப்பா, செம்ம அழகான ஒரு நேரம்ல அப்படின்னு சொல்லி அந்த ஸ்னோ குளோப் கிட்ட இருந்து வெளியே வர மாதிரி காட்டியிருப்பாங்க. இது பாசிபிளி போன சீசன் 1க்கான ரெஃபரன்ஸாக இருக்கலாம். ஏன்னா லாஸ்ட்டில் நம்ம கில்மாங்கர் அப்படி தான் நடிச்சிருப்பாங்க ஸ்னோ குளோப்ல. பாசிபிளி ஸ்னோ குளோப்க்கான ரெஃபரன்ஸாக இருக்கலாம். இந்த இடத்துல ஆக்சுவலி அவெஞ்சர்ஸ்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான பர்பிள் கலர் மாஸ்டரில் சண்டை போடுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த எபிசோட பார்க்கும்போது என்னடா பல்க் இப்போ மார்வல் யூனிவர்ஸ்குள்ள வந்துட்டானா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் போக போதா சொல்லியிருப்பாங்க இது யாருன்னு உங்களுக்கு தெரியல, யாருன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு வாட் இஃப்குள்ள இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கூட்டு போயிருப்பாப்ல. நம்ம வாட்சர் இப்போ தான் பேசி கூட்டு போவார். அதுக்கப்புறம் தான் அது யாருன்னே சொல்லியிருப்பாங்க. கட் பண்ணி பாஸில் நடச்சுன்றதை காட்டுறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ ஹாப்பி வந்துட்டு அங்கேருந்து அந்த ஐஎன்ஜி ரோபோட்ஸ் எல்லாம் வச்சு இப்போ கிறிஸ்மஸ்க்காக அவன் ஜஸ்ட் அவர் ரெடி பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. 7 எழுத்து மேலே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கேப் வைப்பாங்க, ஒழுங்காகவே வைக்கல. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டார்சி இந்த இடத்துக்கு இன்டர்ன்ஷிப் வந்திருக்க மாதிரி காட்டுவாங்க. இப்போதைக்கு டார்சி இன்டர்ல இருக்காங்க. ஹாப்பி ஹோகன் கீழே தான் அவங்க அவன் ஜஸ்ட் அவருக்கு இன்டர்ன்ஷிப் வந்திருக்காங்க. ஸோ இங்கேயுமே வந்துட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எல்லாத்துக்கும் ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹாப்பிக்கு அவங்க ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மொக்க பேர் கொடுத்ததுனால ஹாப்பி காண்டாய் போய் நம்ம அயன்மேனுக்கு டோனி ஸ்டார்க்கு செரினா ரொம்ப பிடிக்கும், நீ போய் உடனே போய் கடையில் செல்லி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டார்சியை இப்போதைக்கு அவர் அமுச்சு விடுறாரு. இந்த பக்கம் மரியா ஹெல் தான் பார்த்தீங்கன்னா ஈகிள் ஒன்னா கம்மியாக காட்டியிருப்பாங்க. இது நீ தான் ஈகிள் ஒன்னா அப்படின்னு சொல்லி ஹாப்பி லைட்டாக கொஞ்சம் காண்டாவார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு நான் தான் இங்கே செக்யூரிட்டி ஹெட் அப்படின்னு மாதிரி தான் பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. இது கிறிஸ்மஸ் ஹாப்பி, கொஞ்சம் ஜாலியாக இரு அப்படின்னு சொல்லி தான் மரியா ஹெல்லுமே சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி இல்லாமல் ஜாவிஸை பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஷட் டவுன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கேப்பில் தான் என்ன ஆகிட்டு இருக்கு, சைடில் இந்த டவருக்குள்ளே ஒரு 3 பேர் வந்துருப்பாங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஹாப்பியை வந்துட்டு ஒரு அயன் லிஜியன் ரோபோட் அடிச்சுட்டு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த அயன் லிஜியன் ரோபோட் வந்து 50 மில்லியன் செலவு பண்ணதுக்கு தான் நான் எப்படி போற உனக்கு கண்ணு தெரியல அப்படிமா பேசியிருப்பாரு. ஸோ ஒரு அயன் லீஜியனோட ரோபோட்டோட விலை 50 மில்லியன். ஆக்சுவலி வந்துட்டு ஏகப்பட்ட ரோபோட்டை வந்து எபிசோட நொறுக்கி இருப்பான். அப்போ எத்தனை கோடி இழந்திருக்குமோ என்னவோ. ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு இந்த சமயத்தில் தான் அவெஞ்சர்ஸ் டவருக்குள்ள ஒரு 3 பேர் என்ட்ரு மாதிரி காட்டியிருப்பாங்க. நம்ம ஜஸ்டின் ஹேமர், அவர் கீழே பார்த்தீங்கன்னா 2 ரஷ்யன் ரவுடி கேங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரியுமே காட்டியிருந்திருப்பாங்க. ஸோ இங்கே எல்லாருமே சேர்ந்து இப்போதைக்கு அவெஞ்சர்ஸ் டவரை டேக் ஓவர் பண்ணுறாங்களாம். அவெஞ்சர்ஸ் டவரை டேக் ஓவர் பண்ணுறாங்களாங்க. அதுவும் ரொம்ப சப்பையா. ஒரு ஹேமர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அயன்மேன் 2ல எப்படி அந்த மேட்டர்லாம் பண்ணதுக்காக ஜெயிலில் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவர் செம்ம காலில் இருந்துகிட்டு இருக்காரு. ஜெயிலிருந்து தப்பிச்சு இப்போ அயன்மேனை பழி வாங்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காப்ல. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு தாங்கிட்டு இருக்க டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படியே பார்த்தீங்கன்னா அயன் லீச்சினா மொத்தமாக கண்ட்ரோல் எடுத்துடுறாருங்க. லைக் செக்யூரிட்டின்னு அவ்வளோ சப்பையாக இருந்துட்டு இருக்கு. ரொம்ப எப்படி சொல்கிறது, போர் ரைட்டிங் மாதிரி தான் இருந்துச்சு. ஈஸியாக அவன் ஜஸ்ட் ஓவருக்குள்ளே வராங்க. ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் எடுத்துடுறாரு. என்ன பிள்ளை நடக்குங்க சத்தப்பையில் அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. வாட் இஃப் எபிசோட்ஸ் எல்லாமே கொஞ்சம் இஷ்டத்துக்கு தான் எழுதிக்கிட்டு இருக்காங்க. லைக் லாஜிக் பார்க்காதீங்க ப்ரோ, மேஜிக் பாருங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஏதோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு. இப்போதைக்கு ஜஸ்டின் ஹேமர் எதுக்காக இதுக்குள்ளே வந்திருக்காருன்னா ஹல்கோட பிளட் எடுக்கிறதுக்காக, அதை எடுத்து தன்னை ஹல்கா மாற்றிக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. அதை ஹாப்பியுமே பார்த்துறாரு. ஹாப்பி எப்படியாவது இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லி மேலே இருந்து ஒரு வென்டிலேட்டர் ஏறி எஸ்கேப் ஆயிடுறாரு. ஜஸ்டின் வரதுக்குள்ள அந்த கேங்ஸ்டர்ஸ் 2 பேரும் சேர்ந்து அந்த டோரை உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுற்றி வச்சு அந்த கரடியை உடைக்க ட்ரை பண்ணுறாங்களாம். இது ஒரு ரீஇன்ஃபோர்ஸ் ஷீல்டாக இருக்கும், அதை போய் உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹாப்பி அந்த ஏர் வெண்ட் வழியாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டேரெக்டாக அந்த ரூம்குள்ளேயே போயிடுறாரு. அப்படி போகும்போது கூட புலம்பிட்டே தான் போவார். இந்த செக்யூரிட்டி வெண்ட்டில் சேஃப்டியே கிடையாது, இதை எத்தனை வாட்டி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தியா பாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு தான் போயிருந்திருப்பாப்ல. வெல் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த இடத்துல இருக்கிற செக்யூரிட்டி மூல முடுக்கு எல்லாமே தெரியுது. இந்த செக்யூரிட்டி ஃபால்ட்டு அவனுங்களுக்கு தெரிஞ்சுதான் என்ன இருக்கும், டேரெக்டாக உள்ளே வந்துருப்பானுங்க. நம்ம ஹாப்பிக்கு தெரிஞ்சனால எப்படி அவர் உள்ள வந்துட்டார். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பிடிச்சி தொங்கிட்டு இருக்காப்ல மனுஷன். எப்படியா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவர் வெயிட் தாங்காமல் மொத்தமாக அந்த ஏர் வெண்ட் உடச்சி விழுது. முட்டா பசங்க 2 பேர் அவர் முன்னாடியே இருக்காரு, ஆனால் கவனிக்காமல் வந்துட்டு இருப்பானுங்க. இருட்டில் இருக்காங்க, அதனால கவனிக்கலன்னு நினச்சிங்கன்னா துண்டா தெரியுது, அவனுங்களுக்கு கண்டு தெரியலையா என்னவோ. அவர் டாசிக்கிட்ட ஆக்சுவலி கால் பண்ணி இந்த இடம் மாட்டிக்கிச்சு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாப்ல. ஸோ அதனால் ஹெல்ப் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு இருந்திருப்பாரு. அண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க தான் இந்த இடத்துல வந்துட்டு இது ஹைஜாக் பண்ணிட்டாங்களா, இதெல்லாம் கார்னர் படமா அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கார்னர் அது நிக்லஸ் கேஜ் நடிச்ச ஒரு படம், அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ். அண்ட் இந்த ரூம்குள்ளே வரும்போது அவர் ஒரு பார்ட்டி ஏரோ மாதிரி நம்ம ஹாக்கி இது ஒரு ஏரோ பார்ப்பாரு. பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்க இந்த ஏரோ இன்னொரு இடத்துல இதே எபிசோடில் யூஸ் ஆயிருக்கும். பார்த்துட்டு தோக்க போகும்போது ஹல்க் பிளட் எடுக்க பார்ப்பாரு, ஆனால் அது தவறி அது காலில் விழுந்து அவர் உடம்புல இன்ஜெக்ட் ஆயிருங்க. இப்போ ஹாப்பி ஹோகன் ஹல்கா மாறிட்டு இருக்காப்ல. ஸோ அவர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒத்த கால் மட்டும் ஹல்கா மாறி அந்த இடத்துல போயிட்டு இருப்பாப்ல. சீக்ரெட் இன்வெஷன் எப்படி தான் நடக்கும், ஒவ்வொரு கை காலம் மட்டும் மாற்றிக்கிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்துட்டு அவர் வந்து எஸ்கேப் ஆக தான் ட்ரை ஆகிட்டு இருக்காரு. அண்ட் மனுஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஐலஞ்சி ரோபோக்கு இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாரு. போய் ஒரு லாக்கரில் ஒழிஞ்சுக்கிறாப்ல. நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. நட்டாஷாக்கு ஃபோன் பண்ணால் இப்போ நான் ஒரு ஹைட்ராஜன் கிட்ட மாட்டிக்கிட்டேன் மென்ஷன் பண்ணுவாங்க. அவர் ஃபோனில் ஆக்சுவலி ஏகப்பட்ட பேரோட அந்த கால் லிஸ்ட்லாம் இருக்கும். அந்த ஸ்டான்லி கூட இருப்பாருங்க. ஸோ ஸ்டான்லியோட கான்டாக்ட் கூட இவர்கிட்ட இருந்திருக்கு. எல்லாரோட கான்டாக்ட்டுமே அந்த ஃபோனில் இருக்கும்.
அண்ட் இப்போதைக்கு மற்ற அவெஞ்சர்ஸ் எல்லாருமே பிஸியாக இருக்காங்க. நட்டாஷா பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ராஜனுக்கு மாட்டிக்கிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம அயர்ன் மேன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சாண்டா வேஷம் போட்டிருப்பாரு, கேப்டன் அமெரிக்கா எல்ஃபா வேஷம் போட்டிருப்பாரு. அண்ட் நம்ம ஹாக்கை கிளின் பேட்டனும் ப்ரூஸ் பேனரும் சேர்ந்து பொம்மை பர்ச்சேஸ் பண்ண போயிருப்பாங்க. அயர்ன் மேனோட பொம்மை எல்லாமே சேலாக இருக்கும். ஆனால் அந்த பக்கம் பாருங்களேன், ஹாக்கை பொம்மை எதுவுமே சேலாக இருக்காது. 25% ஆஃப்லாம் போட்டிருக்காங்க, அப்பயும் சேலாக இருந்திருக்காது. நம்ம ஹாக்கிக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்திருக்கோம்ல. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஹாக்கை அந்த இடத்துல வந்துட்டு அயர்ன் மேன் பொம்மை எடுக்க தான் வந்திருப்பாரு. இது மட்டும் எடுத்துகிட்டு வரல, வீட்டுக்குள்ள வராத நீ பொட்டாட்டி சொல்லிட்டாடா, இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை எடுக்கிறதுக்காக போயிருப்பாங்க. கான்ல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹாப்பி அந்த ஃபோனை உடச்சது மட்டும் இல்லாமல் வெளியே வந்து ஒரு அயன் லீஜன் மூஞ்சிலே நச்சுன்னு ஒரு குத்து விடுவார். பயத்தில் தான் அடிப்பார். ஆனால் அந்த இடத்துல எஸ்கேப் ஆகலாம் ட்ரை பண்ணும்போது ஒரு சூட் ரூம்குள்ளே மாட்டிடுவார். அங்கே தான் பார்த்தீங்கன்னா எகைன் அவனுக்கு வந்து அட்டாக் பண்ணும்போது குச்சரா பறந்தாமா அப்படின்னு சொல்லி மேலே இருந்து ஒரே ஜம்ப் மிஷன் இம்பாசிபிள் ஸ்டைல் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரே ஜம்ப் அடிச்சு பில்டிங் சைடில் ஓடிக்கிட்டு இருக்காரு. ஒரு இடத்துலையுமே போய் பார்த்தீங்கன்னா அப்படியே குதிச்சிடுறாரு. குதிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையுமே பஞ்சாயத்தாக மனுஷன் ஃபுல்லாக இப்போ ஹல்கா மாறிட்டாருங்க. இப்போ அவர் செம்ம கான்ல அவர் முகமே பார்க்க கொஞ்சம் விகாரமாக இருக்குங்க. பர்பிள் கலர் ஏன் சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஒருவேளை இந்த இன்க்ரெடிபிளுக்கு ஸ்பூஃப் பண்ணாங்களே, அதை நாங்கள் ஸ்பூஃப் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்வல் திரும்ப எடுத்துக்கிட்டாங்களோ என்னவோ, இவங்க பண்ணக்கூடியவங்க தான். அண்ட் டார்சியை கூப்பிட்டு வச்சு ஜார்விஸை ரீபூட் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் ஹாப்பி ஃபயர்ஸை பார்த்துட்டு நீ ஏன்டா டார்த் வேடர் மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அப்சல்யூட்லி ஸ்டார் வார்ஸ்க்கான ஒரு ரெஃபரன்ஸ், எல்லாத்துலேயும் ஒரு ஸ்டார் வார் ரெஃபரன்ஸ் வச்சுருந்தாங்க இந்த மார்வல். ஸோ இப்போதைக்கு நம்ம இதை ஈஸியாக ஆக்ட் பண்ணிட வேண்டாம் அப்படின்னு டார்சி சொல்லும் போது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அந்த சர்வர்ஸ்லாம் இருந்துகிட்டு இருக்கு. இப்போதைக்கு ஏதோ ஒரு ஏஐ ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஈடித் இருக்குது, வேர்னர்னு ஒரு ஏஐ இருக்குது, ஃப்ரைடே இருக்குது. வேர்னர் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்ல, கொஞ்சம் புதுசாக இருக்குது. அது ஜெர்மன்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் எப்படியோ டார்சியுமே இப்போ கடத்தி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஜஸ்டின் ஹேமர் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக நீயே இங்கே வந்துட்டு உன் பாடியிலேருந்து நான் அந்த சீரம் எடுத்துக்கிறேன், இல்லைனா இவங்க 2 பேரையும் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு மிரட்ட ஹாப்பி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வர மாதிரி காட்டியிருப்பாங்க. லிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும்போது உள்ள ஒரு பொம்மை விழும். அது முதுகுல அந்த பார்ட்டி பாப் மாதிரி ஒரு ஏரோ இருக்கும். அண்ட் இப்போ ஹாப்பி வந்து அந்த இடத்துல இருக்கிற எல்லா ரோபோட்டையுமே போட்டு பொழந்து கட்டுவார். அந்த டைமில் எடுத்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்துட்டு அங்கே பயங்கரமான பிரச்சனை தான், சண்டை தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எப்படியோ அவங்க வந்துட்டு அமுச்சு விட்டுறாப்பில். பட் இப்போதைக்கு ஜஸ்டின் ஹேமர் அந்த இடத்துல எஸ்கேப் ஆகி டேட்டா அவெஞ்சர்ஸோட ஆர்மரிக்கு போய் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்க் பஸ்டர் ஆர்மரி கூப்பிட்டு இருந்திருப்பாருங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர்த்தையுமே ஜார்விஸ் ரீபூட் பண்ண அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. ஆந்தி வேலை ஏகப்பட்ட ரோபோட்ஸ் அடிச்சு நொறுக்கியிருப்பாரு. அண்ட் அவங்க உடம்பு வந்து ஃபியூல் தெரிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது மட்டும் மனுஷங்களாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் 6 ரேட்டட் சம்பவமாக இருந்திருக்கும். அந்த ஹல்க் ரோபோட்லேருந்து தெரிச்ச அந்த பிளாக் கலர் ஃப்ளூயிட், ஐ மீன் அந்த டீசலுக்கு பதிலாக டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ரத்தத்தை காட்டியிருந்தாங்கன்னா வேற மாதிரி இருந்திருக்கும். ஒரு 6 ரேட்டட் சம்பவமாக இருந்திருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு இருப்பாயா ஹல்க் ஹோகன் ஏன் துடிக்கிற அப்படின்னு கேட்டிருப்பாங்க. புரியுதுங்களா? ஹல்க்கு ஹோகன், ஹாப்பி ஹோகன், ஹல்க் ஹோகனுங்க. ஹல்க் ஹோகனுக்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸு, ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் வைக்கிறாங்களே. இதில் ஹாப்பி ஹோகனை அவர் ஹல்க் ஹோகன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருப்பாரு. இப்போதைக்கு ஜஸ்டின் ஹேமர் அந்த ஹல்க் பஸ்டர் ஆர்மரை போட்டு இப்போ நம்ம ஹாப்பி கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் 2 பேருமே சேர்ந்து ஜாரிஸை ரீபூட் பண்ணதை ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த இடத்துல வேர்னர்ன்ற ஏஐயை மாற்றும் போது அந்த ஏஐ பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகல. அதுதான் சும்மா பேசிக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு பாட்டு வேணுமா டான்ஸ் வேணுமான்ற மாதிரி. இதனடா சிரியாடா சிரி மாதிரி ஒன்றுத்துக்கு உதவாமல் இருக்குது அப்படின்னு மாதிரி ஹெல்மே கலாச்சிருப்பாங்க. போகிற போக்கில் ஆப்பிளுக்கு அப்படியே ஒரு அடி. பட் ஹாப்பி அவனும் அந்த பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்க டக்குன்னு அவெஞ்சர்ஸ் வந்துடுறாங்க. என்ன இவ்வளோ லேட்டாக வந்திருக்காங்க? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அயர்ன் மேன் ஒரு கன்ல அது ஆர்மரை போட்டு நொறுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மான்ஸ்டர் ஃபர்ஸ்ட் ஹாப்பியை தான் அட்டாக் பண்ணுறாங்க. ஒரு மான்ஸ்டர் மிஸ்டேக்னு எடுத்துக்கிட்டு கேப்டன் அமெரிக்காவுமே கேட்பாரு அது ஹாப்பி அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக இல்லை அடிங்கடா அப்படின்னு சொல்லும்போது நட்டாஷாலாம் பார்த்தீங்கன்னா அதை கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. கொடுக்கதா டார்சி வந்து இவன் நல்லவன்ப்பா, அவன் தான் கெட்டவன், அவனை அடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போதான் எல்லாத்துக்கும் தெரியும் இது வந்து ஹாப்பி அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் நான் ஹேமரை பற்றி அப்படி நம்ம அயர்ன் மேன் டிசேபிள் பண்ணிடுறாரு. உள்ள இருந்து அவன் வெளியே வந்துடுறான். நம்ம ஹல்க் ஹோகன் ஒரே கற்று அவன் மேலேருந்து இப்போ கீழே குதிக்கிறான். கீழே உள்ள போனேன் நம்ம கீழே உள்ள போனவொடனே ஹாப்பி பியோ பற்றி மேலே கூப்பிட்டு வந்துடுறாரு. இது கிறிஸ்மஸ்டா, எல்லாத்துக்குமே செகண்ட் சான்ஸ் வேணும், கெட்டவனாக இருந்தாலும் அது வேணும் அப்படின்னு சொல்லி அவனை பற்றியே மேலே தூக்கிட்டு வந்து பாசிபிளி ஜெயிலில் தான் போட்டுருந்துருக்கணும். அத்தோட பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிறிஸ்மஸை சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறாங்க. கடைசியாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தோரே அந்த இடத்துக்கு வராரு. மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி, யோ பார்ட்டி முடிஞ்சு போச்சு, நீ இவ்வளோ லேட்டாக வர. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடியுது. வாட்சருமே இந்த எபிசோட முடிச்சு வைக்கிறாப்புல. ஸோ கொஞ்சம் ஒரு ஜாலியான எபிசோட் தான், முக்கியமான டீட்டெயில்ஸ்னு பெருசாக இருக்காது. நிறைய பார்த்தீங்கன்னா இந்த மற்ற பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் நல்லா எங்கேஜாக கொண்டு போயிருப்பாங்க. அந்த டைலாக்ஸ்லாம் கேட்க நல்லா இருந்துச்சு. அதுதான் கைஸ் இந்த வீடியோலாம் சொல்ல வந்தது. அந்த விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.